நட்பு அழிய தொடங்குகிறது, அவன் இழக்க ஆரம்பிக்கிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்கள் கொடுத்த விருந்திற்கு சென்று அவர் உண்டுவிட்டு எழுந்து வந்திருக்கலாம். ஆனால் அங்கு நடக்கின்ற அனைத்தையும் அவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டுத்தான் தன்னையே உணவாக நமக்கு கொடுத்தார். தன்னை உணவாக கொடுத்தவர் என்ன சொல்லிக் கொடுத்தார்? இது எல்லாருக்குமான உணவு. இந்த உணவிலே எந்த விதமான பேதமும் இல்லை என்று. இது சமபந்தி. இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய சமபந்தி. அவருடைய உடலையும் இரத்தத்தையும் அனைவரும் பருக வேண்டும், அனைவரும் உண்ண வேண்டும் என்பதுதான். ஆனால் என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கனவையே சீர்குலைத்து நிற்கின்றது சில பிசாசுகள். சாதி என்ற போர்வைக்குள்ளே கடவுளை என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த சாதி, கீழ் சாதி என்று. இது நாங்கள் அமர்கின்ற இடம், இது நீங்கள் அமர்கின்ற இடம். கடவுளை பொறுத்தவரை எல்லாம் ஒன்றுதான். அதனால்தான் அன்னை மரியா கூட பாடி இருப்பார். அரியணையில் இருந்தோரை தூக்கி எறிந்து விடுகிறார், நெஞ்சில் செருக்கொற்றோரை அவர் சிதறடிக்கிறார், தாழ்ந்தோரை உயர்த்துகிறார். இதுதான் நம் ஆண்டவருடைய கனவு, இதுதான் ஆண்டவருடைய லட்சியம். ஏனென்றால் இன்று இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை வைத்துக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை பிரதான குருவாக எடுத்துக்கொண்டு, அவருடைய நாமத்தினாலே சொத்து சுகங்களை வாங்கி கொண்டு, ஏழை எளியவர்களை உறிஞ்சு கொண்டு, அவருடைய பெயரால் வாழ்ந்து கொண்டு, தாழ்ச்சி என்ற ஒன்றை மறந்துவிட்டு ஏழையை இன்னும் ஏழையாக பார்ப்பது, பணக்காரனை இன்னும் பணக்காரனாக பார்ப்பது. இதைதான் புனித யாக்கோப்பு அவருடைய திருமடலிலே அழகாக சொல்லியிருப்பார். ஏழை ஒருவன் திருச்சபைக்கு வருகின்ற பொழுது அவனுக்கு எழுந்து நின்று கூட மரியாதை கொடுப்பது கிடையாது, அவனை அமர் என்று கூட சொல்வது கிடையாது. ஆனால் பணக்காரன் ஒருவன் மட்டும் வந்து விட்டால் எழுந்து நின்று அவனை அமர வைப்பது, உள்ளறைக்கு அழைத்து செல்வது. இதுதான் கிறிஸ்துவம் எதிர்பார்க்காத ஒன்று. இயேசு கிறிஸ்து அதை எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒருவன் செய்வானாகில் அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன் என்பதில் கொஸ்டின் மார்க், அதாவது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இந்த தாழ்ச்சி, இந்த விருந்து, இதற்கு முதலில் தாழ்ச்சியாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் இறைவனுடைய மக்கள் தான். கடவுளுடைய படைப்பிலே எல்லாரையும் ஒன்று போலத்தான் படைத்தார். உடைகள் மாறுபடலாம், உருவங்கள் மாறுபடலாம், இருப்பிடங்கள் மாறுபடலாம். ஆனால் இரத்தம் ஒன்றே, உடல் ஒன்றே, எண்ணங்கள் ஒன்றே, மனசாட்சி ஒன்றே. அதில் எங்கே ஏற்றத்தாழ்வுகள் வந்தது? இதை யார் ஏற்றுக்கொள்வது? இதை யார் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் லூசிபர் தானே ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் கடவுளோடு இருந்து கொண்டு தன்னை கடவுளுக்கு மேலென்று நினைத்தார் அல்லவா? அவனைப் போல்தான் இன்று பல